ஹாய் குட் டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புல இருந்து நீதிநெறி விளக்கம் பாடலுடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். குட் டேஸ் பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு எழுதுவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, நவை என்னும் சொல்லின் பொருள் குற்றம். நவை அப்படின்னா குற்றம். இரண்டாவது கேள்வி, அவையஞ்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவை கூட்டல் அஞ்சி. அவையஞ்சி, அவை கூட்டல் அஞ்சி. மூன்றாவது கேள்வி, இந்நலம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் நலம். இந்நலம், இனிமை கூட்டல் நலம். நான்காவது கேள்வி, கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் படிக்காதவர். கல்லார் அப்படின்னா என்ன? கல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எதிர்ச்சொல் படிக்காதவர். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, கல்வி கற்றவரின் இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பலர் நிறைந்த அவையிலே உடல் நடுங்காமல் தம் கருத்தை தடுமாறாமல் எடுத்து கூற வேண்டும். இதுதான் முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி, பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் கல்வி அறிவு இல்லாதவர் ஆவார். மூன்றாவது கேள்வி, பூத்தலின் பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம் எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். அவைக்கு அஞ்சி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர், பெற்ற கல்வியும் கல்வி இல்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவாரச் சொல், செய்யத்தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றத்துக்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வம் வறுமையற்றவரிடத்தே உள்ள ஈகை போன்ற இனிய பண்புகள் ஆகியவற்றை நீதிநெறி விளக்கம் பூத்தலின் பூவாமை நன்று என்று குறிப்பிடுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவையஞ்சி, அவையஞ்சா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பூத்தலின் பூவாமை. பூத்தலின் பூவாமை. கல்வியும் கல்லார். கல்வியும் கல்லார். மொழியோடு விளையாடு. குறிப்புகளை படி, சொல்லிலிருந்தே சொல்லை கண்டுபிடி. விலங்குகள் வாழுமிடம் பாலைவனம் போட்டிருக்காங்க. நம்ம வனம், வனத்தை வட்டம் போட்டிருக்காங்க. இங்கே வனம்னு எழுதியிருக்காங்க. அப்போ விலங்குகள் எங்கே வாழும்? வனத்தில் வாழும். வனம்னா என்ன? காடு, காட்டில் வாழும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பூவின் வேறு பெயர் பொன்மலர்னு கொடுத்துருக்காங்க. பூவின் வேறு பெயர் மலர். மலரை ரவுண்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் எழுதிருங்க. பூவின் வேறு பெயர் மலர். அடுத்து, பிறருக்கு கொடுப்பது கொடை. பிறருக்கு கொடுப்பது என்ன? கொடை. விலங்குகளுக்கு மட்டும் உண்டு என்னது? வாள். விலங்குகளுக்கு மட்டும் உண்டு வாள். வாளுங்கிறத இந்த பக்கம் எழுதிருங்க. அடுத்து, பால் தரும் வீட்டு விலங்கு பசு. பால் தரும் வீட்டு விலங்கு பசு. இந்த கட்டத்தில் எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இணைந்து செய்வோம். சங்கு சக்கரத்தை சுழற்றி கல்வியின் பெருமைகளை உணர்த்தும் சொற்றொடர்களை முறையாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சங்கு சக்கரம் போட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், இதில் எழுதியிருக்காங்க. அதை நம்ம சரியாக இதில் இந்த கீழே கொடுத்துருக்க இந்த கோட்டில் நம்ம இதை சரியாக பொருத்தணும். முதல் கோட்டில் கல்வி கண் போன்றது. கல்வி கண்
போன்றது அப்படிங்கிறத இங்கே எழுதிருங்க. இரண்டாவது கோட்டில் வந்து கல்விக்கு நிகர் ஏதுமில்லை அப்படிங்கிறத இரண்டாவது கோட்டில் எழுதிருங்க. கல்விக்கு நிகர் ஏதுமில்லை. மூன்றாவது கோட்டில் கல்வியே அழியா செல்வம் அப்படிங்கிறத மூன்றாவது கோட்டில் எழுதிருங்க. கல்வியே அழியா செல்வம் அப்படின்ட்டு மூன்றாவது கோட்டில் எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வினாவிடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.